ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழக இலவச மின்சார திட்டங்கள் 2026 100 யூனிட் முதல் 1000 யூனிட் வரை முழு பட்டியல் பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் மூலம் தமிழகத்தில் பல்வேறு பிரிவுகளுக்கு இலவச மற்றும் மானிய மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. 2026 நிலவரப்படி வீட்டு பயன்பாடு முதல் விவசாயம், நெசவு தொழில், வழிபாட்டு தலங்கள் வரை பலருக்கும் சலுகைகள் அமலில் உள்ளன. வீட்டு உபயோக மின்சாரம் 2 மாதங்களுக்கு ஒருமுறை கணக்கிடப்படும். மின் நுகர்வில் முதல் 100 யூனிட்டுகள் முழுமையாக இலவசம். மொத்த நுகர்வு எவ்வளவு இருந்தாலும் முதல் 100 யூனிட்டுக்கான கட்டணம் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. தற்போதைய ஸ்லாப் விகிதமான ரூபாய் 4.5 முதல் ரூபாய் 11 வரை இருக்கும் தொகை அரசின் மானியமாக ஏற்கப்படுகிறது. விவசாய மின் இணைப்புகள் பதிவு செய்யப்பட்ட சாதாரண மற்றும் தற்கால் விவசாய மின் இணைப்புகளுக்கு குதிரை திறன் வரம்பின்றி 24 மணி நேரமும் இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது. இதற்கான முழு செலவையும் அரசு மானியமாக வழங்குகிறது. கைத்தறி நெசவாளர்கள் 2 மாதங்களுக்கு 300 யூனிட்டுகள் வரை இலவசம். 301 முதல் 500 யூனிட் வரை பயன்படுத்தினால் யூனிட் ஒன்றுக்கு 3.10 பைசா என்ற மானிய விலையில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. விசைத்தறி நெசவாளர்கள் 2 மாதங்களுக்கு 1000 யூனிட்டுகள் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது. 1000 யூனிட்டுக்கு மேல் 1500 யூனிட் வரை பயன்படுத்தினால் யூனிட் ஒன்றுக்கு ரூபாய் 4.70 பைசா என்ற மானிய விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இது நெசவு தொழிலுக்கான தனிப்பட்ட சலுகை திட்டமாகும். வழிபாட்டு தலங்கள் ஆண்டு வருமானம் ரூபாய் 10,000க்கு குறைவாக உள்ள சிறிய கோயில்கள், மசூதிகள் மற்றும் தேவாலயங்களுக்கு 2 மாதங்களுக்கு ரூபாய் 120 யூனிட்டுகள் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது. அதற்கு மேல் பயன்படுத்தினால் மட்டுமே சலுகை விலையில் கட்டணம் வசூலிக்கப்படும். குடிசை வீடுகள் அங்கீகரிக்கப்பட்ட குடிசை வீடுகளில் 40 வாட்ஸ் வரை ஒரு மின் விளக்கிற்கு முழு இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது. இந்த இணைப்புக்கு எந்த கட்டணமும் இல்லை. கோழி பண்ணைகள் கோழி மற்றும் மீன் பண்ணைகள் விவசாயம் சார்ந்த தொழில் பிரிவில் வருவதால் வணிக கட்டணம் வசூலிக்கப்படாது. யூனிட் ஒன்றுக்கு சுமார் 4.60 பைசா முதல் 5.50 பைசா வரை குறைந்த அழுத்த மானிய கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. மானியம் பெற முக்கிய நிபந்தனை அனைத்து மின் இணைப்புகளும் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அரசின் மானியங்கள் நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைய இதுவே கட்டாய நிபந்தனையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இணைப்பு செய்யாதவர்களுக்கு சலுகைகள் ரத்து செய்யப்பட வாய்ப்பு உள்ளது. இந்த திட்டங்கள் வீட்டு பயனாளிகள், விவசாயிகள், நெசவாளர்கள் மற்றும் சிறு தொழில் செய்பவர்கள் உள்ளிட்ட பலருக்கும் பொருளாதார நிவாரணமாக உள்ளன. தகுதி உடையவர்கள் தங்களின் மின் இணைப்பு விவரங்களை சரிபார்த்து சலுகைகளை பயன்படுத்தி கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா விவசாயிகளுக்கு, அப்புறம் நெசவாளர்கள் மற்றும் சிறு தொழில் செய்பவர்கள், வீட்டு பயனாளிகள் எல்லாருக்குமே இது பயனுள்ள ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா கரண்ட் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதில் இவ்வளோ யூனிட் ஃப்ரீ அப்படின்னு ஒவ்வொருத்துக்கும் ஸ்லாப் வச்சிருக்காங்க. கண்டிப்பாக அது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். ஏன்னா அதுக்கு மேலே 100 யூனிட்டுக்கு மேலே போனால் வீடுகளுக்கு இவ்வளோன்னு இருக்குது. அதே மாதிரி விசைத்தறி நெசவாளர்கள் இப்படின்னு நிறைய இருக்குது. சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு பயனுள்ள விஷயம். இது 100 யூனிட்டுக்குள்ளே இப்போ 105 போனுச்சுனாலும் உங்களுக்கு ஸ்லாபே மாறும், வேறு மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் அதுக்குள்ளே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி அந்த அளவுக்கு வருவாயை ஈட்டிக்கங்க. ஸோ சிறு தொழில் செய்கிறவங்கெல்லாம், நெசவாளர்கள், இவங்கெல்லாம் வீட்டில் கரெக்டாக மிச்சம் பண்ணிக்கோங்க. டைமில் 100 யூனிட்டுக்கு மேலே போகாத அளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கரண்ட் பில்லே கட்ட தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு தகவலில் சந்திப்போம்.